மாணிக்கம் என்பவர் மிகவும் ஏழ்மையான மனிதன். அவனும் அவன் மனைவியும் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருந்தனர். ஒரு நாள் மாணிக்கம் வேலை செய்வதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்டான். அப்போது அவன் மனைவி அவனுக்கு மதிய உணவிற்காக ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து விட்டாள். மாணிக்கம் அந்த ரொட்டி துண்டை வாங்கி கொண்டு வேலைக்கு புறப்பட்டான். அவன் வரும் வழியில் ஒரு வயதான தாத்தா மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார். அந்த தாத்தா மாணிக்கத்தை பார்த்து, ஐயா, எனக்கு மிகவும் பசிக்கிறது, ஏதேனும் உணவிருந்தால் கொடுங்கள் என்று கேட்டார். அவன் தன்னிடமிருந்த ஒரே ரொட்டி துண்டை அந்த தாத்தாவிடம் கொடுத்துவிட்டு வேலை செய்வதற்கு கிளம்பினான். வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான். உச்சி வெயில் அதிகமானதால் மாணிக்கம் ஓய்வெடுப்பதற்காக ஒரு மரத்தின் கீழ் உட்கார சென்றான். அப்போது அந்த மரத்தின் மேலே ஒரு அழகிய அதிசய பறவை இருந்தது. அந்த பறவை மாணிக்கம் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தது. மாணிக்கத்திடம் அந்த பறவை பேசியது. மாணிக்கம் அதிர்ச்சியில் பார்த்தான். எங்கிருந்து சத்தம் கேட்கிறது என்று மேலே பார்த்தான். மேலே இருந்த அதிசய பறவை மாணிக்கத்தை பார்த்து, நான் தான் பேசுகிறேன் என்று கூறியது. மாணிக்கமும் நீங்கள் யார் என்று கேட்டான். அதற்கு அந்த அதிசய பறவை, நான் ஒரு அதிசய பறவை, நல்ல மனிதர்களுக்கு உதவி செய்வதற்காக கடவுள் என்னை படைத்தார் என்று கூறியது. மாணிக்கமும் அதிர்ச்சியில் பார்த்தான். பிறகு அந்த அதிசய பறவை மாணிக்கத்திடம், இந்த மரத்தை சுற்றி 2 அடி ஆழம் வரை பள்ளம் இடு, உனக்கான பரிசு ஒன்று இந்த மரத்தடியில் உள்ளது என்று கூறிவிட்டு அந்த அதிசய பறவை